தமிழகத்தின் நல்வாழ்வு மற்றும் சிறந்த தலைமைத்துவத்திற்கான ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் தமிழகத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் மாநிலத்தை ஆளுகின்ற மற்றும் ஆளப்போகின்ற தலைவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீதியுள்ளவர்கள் ஆளும்போது ஜனங்கள் மகிழ்வார்கள் என்ற வேத வசனத்தின்படி எங்கள் தமிழகத்திற்கு நேர்மையான, உண்மையான மற்றும் மக்கள் மீது அன்பு கொண்ட சிறந்த தலைவர்கள் உருவாக உதவி செய்யும். மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுச்சியையும் தாரும். குறிப்பாக திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்துள்ள விஜய் அவர்கள் உட்பட மக்கள் நலனுக்காக உழைக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தையும் நல் வழிகாட்டுதலையும் தந்தருளும். எங்கள் தேசத்தில் அமைதி நிலவவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு மேம்படவும், நீதி நிலைநாட்டப்படவும் கிருபை செய்யும். உம்முடைய சித்தத்தின்படி தமிழகத்திற்கு ஒரு சிறந்த பொற்காலத்தை அமையச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய வசனம்: நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 2வது வசனம். அரசியல் முடிவுகள் மக்களின் வாக்குகளாலும் ஜனநாயக செயல்முறைகளாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. நல்ல தலைமை, நீதியும் சமாதானமும் நிலைக்க வேண்டும் என்று ஜெபிப்பது நமது கடமை. தவறாமல் வாக்களியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.